ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சம்யுக்தாஸ் கார்டனிங் லைஃப். உங்களோட ரோஸ் பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக இந்த மாதிரி இருக்கணுமா? அப்போது நான் சொல்கிற இந்த விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம எப்போவுமே நம்ம செடியில் இந்த மாதிரி பூக்கள் அழகாக இருக்குது, நம்ம அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி விடுவோம். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த பூ வந்து இந்த செடியோட மொத்த சத்தம் நம்ம என்ன ஃபர்டிலைசர் கொடுத்தாலும் அடுத்த துளிர் வராது. ஏன்னா இந்த பூவை நீங்கள் கட் பண்ணால் தான் இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு 2 துளிராக வரும். சரிங்களா? அதனால் நீங்கள் பூ பூத்து 2 நாளில் கண்டிப்பாக கட் பண்ணணும். நீங்கள் அந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா உங்களோட செடிகள் சத்து எல்லாமே அந்த பூக்கு கொடுத்து உங்கள் செடிகள் ரொம்பவே வீக் ஆயிரும். அதனால் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணுறது நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி கட் பண்ணணும். இப்போ பார்த்தாலே தெரியும், நான் ஏற்கனவே ஒரு பூவை கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண கீழேருந்து உங்களுக்கு புது துளிர் வரும். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா டைபேக் டிசீஸ் எதுவுமே வராது. கட் பண்ணலாம். இது ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான், பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நம்மளோட சம்யுக்தாஸ் கார்டனிங் லைஃப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்டனிங் ரிலேட்டட் வீடியோஸ் இனிமேல் நிறையவே வரும். தேங்க்யூ. கட் பண்ண இடத்த அப்படியே விடக்கூடாது. நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா டைபேக் டிசீஸ் வந்துடும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மஞ்சள் வைக்கணும். இது நான் வந்து தண்ணியில் கலக்கி வச்சுருக்கேன். இப்போ வைக்கலாம். இந்த மாதிரி வச்சோன்னா உங்களோட செடி டைபேக் டிசீஸால் பாதிக்கப்படாது. அடுத்த துளிர் சீக்கிரமாகவே வரும். தேங்க்யூ.